மோகன் ஒரு அனாதை. அவன் கிராமத்துல வயல்ல கூலி வேலை பார்ப்பான். அப்புறம் திடீர்னு கிராமத்துல வறண்டு போக ஆரம்பிச்சது. வயலெல்லாம் காஞ்சு போச்சு. இப்ப மோகனுக்கு கிராமத்துல வேலையும் கிடைக்கல. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் நகரத்துக்கு போய் பணம் சம்பாதிக்கணும். ஒருவேளை இங்கே இருந்தேன்னா பசி பட்னியோட சாக வேண்டியதுதான். அப்புறம் இதே எண்ணத்துல மோகன் தன்னோட நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட எந்த ஒரு வாகனமும் இல்ல, அவனுக்கு கூட ஒரு நண்பனும் இல்ல. காலையில இருந்து மத்தியானம் ஆயிடுச்சு. இப்ப மோகன் ஒரு ஏரி கிட்ட போனான். அவன் அந்த ஏரியில இருந்து சில்லுன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தான். அப்பதான் அவனுடைய கவனம் ஒரு முயல் மேல போச்சு. முயல் அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருந்தது. அப்புறம் முயலை துரத்திக்கிட்டு நரி வந்துட்டு இருந்தது. முயல் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தது. மோகனுக்கு அந்த முயல் மேல பரிதாபம் ஏற்பட்டது. மோகன் தரையில இருந்து கற்களை எடுத்தான். அந்த கல்லை நரி மேல தூக்கி வீசினான். ஒரு கல்லு நரியோட தலையில போய் பட்டுச்சு. அப்புறம் நரி பயந்து போய் ஓட ஆரம்பிச்சது. முயல் நின்னுடுச்சு. நன்றி நண்பா. அட, உன்னால பேச முடியுமா? ஆமா நண்பா. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்திட்டப்பா. நான் வாழ்நாள் முழுக்க உனக்கு நன்றி கடன் பட்டவனா இருப்பேன்ப்பா. அது சரி, நீ காட்டு வழியா இப்ப நீ எங்க போய்கிட்டு இருக்க? வேலையை தேடிதான் நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய கிராமத்துல எல்லாமே வறண்டு போச்சு. அதனாலதான் நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் உன்னோட குடும்பம்? எனக்குன்னு எந்த சொந்தமும் இல்ல. நான் ஒரு அனாதை. எனக்கும் தான்ப்பா. என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எல்லாத்தையும் அந்த நரி கொண்டு சாப்பிட்டுடுச்சுப்பா. ஒன்று நான் மட்டும்தான் மிஞ்சி இருக்கேன். நண்பா, எனக்கும் யாருமே இல்லைப்பா. உனக்கும் யாரும் இல்லைங்கிற. அது சரி, என்னையும் நீ உன் கூட கூட்டிட்டு போவியாப்பா? அட, தாராளமா. எனக்குன்னு கூட யாராவது இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்க என் கூடவே வந்தாங்கன்னா நானும் தனியாலாம் நினைக்க மாட்டேன். இல்ல, என்ன சொல்ற? இது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரி, புறப்படு, ஒன்னாவே போலாம். மோகனும் முயலும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி போக போக சாயந்தரமா ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க ஒரு சின்ன குடிசை கிட்ட வந்தாங்க. நண்பா, உள்ள போறது சரின்ற? இரு, நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். முயல் அங்கேருந்து குதிச்சு அந்த வீட்டு கதவு வாசல் கிட்ட போச்சு. முயல் உள்ள எட்டி பார்த்துச்சு. நண்பா, உள்ள எல்லாம் சரியா இருக்கு. மோகன் அந்த வீட்டு கதவை தட்டினான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான அம்மா வந்தாங்க. அம்மா, நான் ஒரு வழிப்போக்கன். நகரத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல தங்கறதுக்கு இடம் கிடைக்குமாமா? கண்ணா, தாராளமாப்பா. அது மட்டும் இல்லாம வயசான எங்களுக்கு யாரும் இல்ல. அப்புறம் யாரும் எங்களை பார்க்கவும் வரமாட்டாங்க. உள்ள வாப்பா கண்ணா. இவர் தான் என்னோட கணவர். இப்ப இவரால நடக்க முடியாது. வணக்கம் தாத்தா. வணக்கம் தம்பி. உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா? கண்ணா, நீ இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நான் போய் உனக்காக டீ டிஃபன் கொண்டு வரேன். மோகன் அந்த வயசான தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் பாட்டிமா சமையல் அறையில டீ டிஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பாட்டிமா டீயும் டிஃபனும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. பாட்டிமா மோகனுக்கு டீ கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களும் குடிச்சாங்க. டிஃபனை பார்த்துட்டு முயல் முன்னாடி வந்தது. நீயும் எடுத்துக்கோ, பயப்படாத. நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். பாட்டிமா அந்த முயலுக்கும் ஒரு சமோசா கொடுத்தாங்க. முயலும் அந்த சமோசாவை ரொம்ப ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. இப்படி ஒண்ணு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. முயல் பேசுறத பார்த்துட்டு பாட்டிமாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதுக்கு உண்மையாவே பேச தெரியுமா? ஆமா பாட்டிமா, நான் இது பேசுறத கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆனா இவன் ரொம்ப நல்லவன். நல்ல நல்ல விஷயங்களை பேசுவான். அப்புறம் இதுவும் என்ன மாதிரி ஒரு அனாதை தான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணா. நீயும் அனாதை கிடையாது, இதுவும் அனாதை கிடையாது. நீ என்ன பாட்டின்னு கூப்பிட்டல்ல, அப்படின்னா நானும் உன் குடும்பத்தை சேர்ந்தவதான்ப்பா. சரிம்மா. அந்த சமயம் வீட்டுக்கு வெளியில இருந்து மாட்டோட சத்தம் கேட்டுச்சு. ஏதோ காட்டு மிருகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டிமாவும் மோகனும் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. மனிதர்களை பார்த்ததும் நரி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இது தினமும் நடக்கிறது தான். இதுங்க எப்போ போகுமோ, இதுங்களோட குழந்தைங்க எப்படி பாதுகாப்பா இருக்குமோன்னு தெரியல. பாட்டிமா, ஒரு மாட்டு தொழுவத்தை கட்டினா என்ன? அதுக்குள்ள உங்க மாடு, உங்க கண்ணுக்குட்டிங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கும். அது சரிதான். ஆனா இந்த வயசுல என்னால வீட்டு வேலையே செய்ய முடியல. மாட்டு தொழுவத்தை நான் எப்படி பாத்துப்பேன்? பாட்டிமா, அதான் நான் இருக்கிறேனே. என் பாட்டிமாக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா என்ன?
பாட்டிமா மோகனை பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் மோகன் அக்கம் பக்கத்துல இருந்த பேம்பு, கயிறு, அப்புறம் புற்களை சேர்த்தான். அப்புறம் மோகனும் முயலும் சேர்ந்து மாட்டு தொழுவத்தை கட்டினாங்க. நண்பா, இந்த கயிறை இங்க கட்டுப்பா. இதோ வந்துட்டேன். சில மணி நேரத்துல எல்லா பேம்புவையும் மோகன் கட்டிட்டான். கண்ணா, ஏற்கனவே ரொம்ப இருட்டிடுச்சு. நீங்க 2 பேரும் சாப்பிட்டு ஓய்வெடுங்க. மத்த வேலைகளை நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். சரிங்க பாட்டிமா. மோகனும் அந்த முயல்குட்டியும் அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க, அப்புறம் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில 2 பேரும் சீக்கிரமா எழுந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. காலையில இருந்து மத்தியானம் ஆயிடுச்சு. கடைசியில மாட்டு தொழுவும் கட்டி முடிஞ்சாச்சு. பாருங்க பாட்டிமா, உங்க மாடுங்களும் அதனுடைய கண்ணுக்குட்டிகளும் பாதுகாப்பா இருக்கும். அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா. கனவுல கூட நான் இப்படி ஒரு மாட்டு தொழுவத்தை பார்த்ததில்ல. பாட்டிமா இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட புருஷன்கிட்ட சொல்ல உள்ள வந்தாங்க. என்னங்க, மோகன் ஒரு அருமையான மாட்டு தொழுவத்தை கட்டி இருக்கான். இப்ப நம்மளோட மாடுங்க பாதுகாப்பா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. தாத்தா, நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பாட்டிமா தங்க இடமும் அவங்களுடைய அன்பையும் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ ரொம்ப நல்லவனா இருக்க கண்ணா. என்கிட்ட இருந்து உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில எதுவுமே இல்லப்பா. ஆனா ஒரு ரகசியம் இருக்கு, அது உன்னுடைய வாழ்க்கையே மாற்றிடும்பா. மாய பாக்கோட ரகசியம். மாய பாக்கா? நான் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாக்கு மரத்தை வச்சிருக்கேன்பா. அந்த மரத்துல நிறைய பாக்குங்க இருக்கும். ஆனா அதே பாக்கு மரத்துல ஒரு பாக்குல நிறைய பிரகாசம் தெரியும்பா. அந்த பாக்கு தான் மாய பாக்குப்பா. அந்த பாக்க உன் கையில வச்சுக்கிட்டு நீ என்ன கேட்டாலும் சரி, அது உனக்கு கிடைச்சிரும். ஆனா அந்த ரகசியத்தை என்கிட்ட எதுக்காக சொல்றீங்க தாத்தா? ஏன்னா அந்த மாதிரி மாய பொருட்களை வச்சுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் உரிமை இருக்கு. இப்ப போய் அந்த மாய பாக்க பறிச்சு கொண்டு வா. மோகன் அந்த வீட்டுக்கு பின்னாடி போனான். அங்க ஒரு பாக்கு மரம் இருந்துச்சு. அதுல நிறைய பாக்கு இருந்தது. இதுல மாயப்பாக்கு எது? அங்க பாரு நண்பா, அதோ அந்த பாக்குல ஒளி வருது பாரு. இரு, நான் இப்போ உடனே போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். முயல் அந்த மாய பாக்க போய் பறிச்சது. அதை கொண்டு வந்து மோகன் கையில கொடுத்தது. மோகனும் முயலும் அந்த குடிசைக்கு திரும்பி வந்தாங்க. இங்க பாருங்க தாத்தா, அந்த மாயப்பாக்கு கிடைச்சிடுச்சு. ரொம்ப நல்லது கண்ணா. இந்த பாக்க நீ சரியான விதமா பயன்படுத்தணும். ஹே மாயப்பாக்கே, இந்த சின்ன குடிசைய பெரிய மாளிகையா மாத்து. அந்த குடிசை ஒரு பெரிய மாளிகையா மாறிடுச்சு. ரொம்ப நன்றி கண்ணா. ரொம்ப நன்றிப்பா. எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நீ இந்த பாக்க வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். சரிங்க தாத்தா. பாட்டிமா, நாங்க கிளம்புறோம். சரி கண்ணா, ஆனா வந்து போய்கிட்டு. சரிங்க பாட்டிமா, போயிட்டு வரேன் தாத்தா. தாத்தா பாட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மோகனும் முயலும் அவங்க வழியில போனாங்க. இப்போ நாம இந்த மாயை பார்க்க வச்சு என்ன பண்றது? நாம இத வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்ப நண்பா, வா உன்னோட கிராமத்துக்கே நம்ம போவோம். ஆ, அவங்க 2 பேரும் மோகனோட கிராமத்துக்கு போனாங்க. நாலாபுறமும் ஒரே காஞ்சு போயிருந்தது. வயல் எல்லாமே காஞ்சு போயிருந்தது. மோகன் தன்னோட மாய பாக்க வெளியில எடுத்தான். ஏ மாயப்பாக்கே, இந்த வயலை மறுபடியும் பச்சை பசேலுன்னு ஆக்கு. அப்புறம் வயலெல்லாம் உடனே பசுமையா மாறிடுச்சு. விவசாயிகளோட முகத்துல சந்தோஷம் திரும்ப வந்துடுச்சு. மறுபடியும் ஒரு முறை அந்த கிராமத்துல சந்தோஷ அலை வீசுச்சு. மோகன் மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே திரும்பி வந்தான். அவன் ஜனங்களுக்கு உதவி பண்றதுக்காக அந்த மாய பாக்க பயன்படுத்துவான். அப்புறம் இப்ப அவன் கூட ஒரு நண்பனும் இருந்தான். அவனுடைய பேசுற அந்த முயல். ஏய் நண்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. கொண்டு வந்துட்டேன், சாப்பிடு. உன்னுடைய பரோட்டாலாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்லதா போச்சு, நீ எனக்கு கிடைச்சிட்ட. ஏன்னா மனுஷங்க செய்யற இந்த சுவையான உணவு எனக்கு எப்படி கிடைக்கும்? கடைசியில நல்லதுன்னா எல்லாமே நல்லதுதான்.